வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் தமிழ் ஜிகே ட்ரெண்ட்ஸ். ஒரு மரம் 1000 பயன் தரும் பொது அறிவு வினாவிடையே பார்க்க போகிறோம். கேள்வி: மரங்களின் கல்ப விருட்சம் என்று அழைக்கப்படும் மரம் எது? விடை: தென்னை. தென்னை மரம் அனைத்திலும் பயன்படுவதால் ட்ரீ ஆஃப் லைஃப் என்று அழைக்கப்படுகின்றது. ஒரு தென்னை மரம் சாதாரணமாக எத்தனை வருடங்கள் பழம் தரும்? விடை: சுமார் 60 - 80 ஆண்டுகள். எந்த பகுதி சோலை கயிறு செய்யப்படுகின்றது? விடை: நார். கோயர் ப்ராடக்ட்ஸ் இந்தியா மற்றும் இலங்கை மட்டுமே உற்பத்தி செய்கிறது. தென்னை தண்ணீரில் அதிகமாக இருக்கும் முக்கிய ஊட்டச்சத்து எது? விடை: பொட்டாசியம். கல்ப விருக்ஷா என்ற சான்ஸ்கிருத பெயர் தென்னை மரத்திற்கு என்ன அர்த்தம் தருகிறது? விடை: எல்லாம் தரும் மரம். தென்னையின் 3 கண்களை எந்த பயன்பாட்டுக்காக பயன்படுத்துகிறார்கள்? விடை: விதை முளைப்பது. விதையின் உள்ளே இருக்கும் மெல்லிய வெள்ளை பஞ்சு மாதிரி பகுதி என்னவென்று அழைக்கப்படுகின்றது? விடை: எம்ப்ரையோ, பச்சிளம் கொட்டை. உலகிலேயே உயரமான தென்னை மரம் எத்தனை அடி உயரம் சென்றது? விடை: 120 அடி. பிலிப்பைன்ஸ் நாட்டில் 120 அடி உயரம் பதிவு செய்யப்பட்டது. விர்ஜின் கோகோனட் ஆயில், அதாவது கன்னி தேங்காய் எண்ணெய் எப்படி செய்யப்படுகின்றது? குளிர்வித்தல் மூலமாக செய்யப்படுகின்றது. தென்னை மரம் எந்த குடும்பத்தை சேர்ந்தது? விடை: அர்காகே. தென்னை இலைகளால் பாரம்பரியமாக செய்யப்படாத ஒன்று எது? விடை: பட்டு நூல். தென்னை பழத்தின் எந்த பகுதி ஆக்டிவேட்டட் கார்கோல் செய்ய பயன்படுகின்றது? ஷெல், அதாவது ஓடு. உலகிலேயே அதிக தென்னை உற்பத்தி செய்யும் நாடு எது? இந்தோனேஷியா. இந்தோனேஷியாவை தொடர்ந்து பிலிப்பைன்ஸ், இந்தியா போன்ற நாடுகள். தென்னை தண்ணீர் மருத்துவத்தில் அதிக பயன்படும் காரணம்? 4 ட்ரிப். உலகப்போர் 2 சோல்ஜர்ஸுக்கு 4 ட்ரிப்புக்காக பயன்படுத்தப்பட்டது. இந்தியாவில் திருமண விழாக்களில் கல்யாண தங்கம் ஆக பயன்படுத்துவது எது? விடை: தென்னை. பழமையான தமிழ் இலக்கியங்களில் தென்னை மரம் எந்த புவியியல் நிலப்பகுதியோடு தொடர்புபடுத்தப்பட்டது? விடை: இணைதல். தென்னை மரம் சங்ககால இலக்கியத்தில் எந்த பயன்பாட்டிற்கு குறிப்பிடப்பட்டுள்ளது? விடை: வீடு கட்டுதல். தமிழகத்தில் எந்த இடம் தென்னை உற்பத்திற்கு மிகவும் பிரசித்தி பெற்றது? விடை: பொள்ளாச்சி. சங்ககால பாடல்களில் தென்னை மரம் முக்கியமாக எந்த தொழிலோடு இணைக்கப்படுகின்றது? விடை: மீன்வளம். கடற்கரை கிராமங்களில் மீனவர் வாழ்க்கையோடு தென்னை மரம் குறிப்பிடப்படுகின்றது. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான பொது அறிவு வினாவிடைகளை தெரிந்து கொள்ள தமிழ் ஜிகே ட்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.